பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் எப்பலாம் பார்த்தீங்கன்னா மரணங்கள் அதிகமாக பதிவாகி வருகிறது. குறிப்பாக ஃபெஹம் குளித்து விட்டு தூங்குவதால் பல பேர் மரணிக்கிறார்கள். இதில் அதிகமானவர்கள் வெளிநாட்டவர்களே. ஏன்னா அரபியர்களுக்கு நல்லா தெரியும் ஃபெஹமை குளித்து விட்டு தூங்கினால் உயிர் போயிடும்னு. ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு தெரியல. இதனால் பல உயிர் இழப்புகள் ஏற்பட்டுள்ளது. நம்ம நியூஸ் சேனலில் 2 நாள் முன்னாடி ஒரு நியூஸ் போட்டிருந்தோம். ஃபெஹமை கொளுத்தி குளிர் காய்ந்து விட்டு அப்படியே ஃபெஹமை அணைக்காமல் தூங்கிய 3 வீட்டு பணிப்பெண்கள் மரணித்து விட்டார்கள் என்று. அதாவது ஸ்ரீலங்கா, நேபாள், பிலிப்பைன் நாட்டை சேர்ந்த வீட்டு பணிப்பெண்கள் தான் மரணித்தார்கள். இப்போ மீண்டும் ஒரு துயர சம்பவம் இந்த ஃபெஹமால் ஏற்பட்டுள்ளது. முகமது ஜுனைத், முகமது யாசின், அல்தாஃப் ஆகிய 3 பேர் ஜாபர் அலி ஏரியாவில் வேலை செய்து வந்தார்கள். வஃப்ராவில் நைட் டைமில் குளிர் அதிகமாக உள்ள காரணத்தினால் ஃபெஹம் குளித்து விட்டு தூங்கினவங்க தான். காலையில் 3 பேரும் மூச்சு திறனி மரணமடைந்து விட்டார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதில் ஒருத்தர் மட்டும் ஐசியூவில் சிகிச்சை பெற்று வருகிறார். விரைவில் அவர் குணமடைய பிரார்த்தனை செய்யுங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நியூஸ் பேப்பரில் வருவது கிடையாதுங்க. ஏதோ 1-2 செய்திகள் மட்டும்தான் நியூஸ் பேப்பரில் வரும். அதனால் நம்ம ஆளுங்க இந்த குளிர் டைமில் அதிக கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த ஃபெஹமை குளித்து விட்டு தூங்கும் பழக்கம் இருந்தால் விட்டுடுங்க. அதுபோல் இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல் காதிம் விசா தொடர்பான மிக முக்கியமான தகவல் பார்ப்போம். காதிம் விசா அதாவது வீட்டு தொழிலாளர்களான ஹவுஸ் டிரைவர், ஹத்தாமா, தப்பாக், ஹவுஸ் பாய் இப்படி வீட்டு விசாவில் குவைத்திலிருந்து சொந்த நாடுகளுக்கு இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளுக்கு சென்றவர்கள், அதாவது லீவுக்கு சென்றவர்கள் 120 நாளுக்கு மேல் லீவில் ஊரில் இருக்க முடியாது. அதாவது இனிமேல் பார்த்தீங்கன்னா 4 மாதங்கள் மட்டுமே குவைத்திற்கு வெளியே இருக்க அனுமதி. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 4 மாதம் 10 நாள் ஊரில் இருந்துட்டு குவைத்திற்கு வந்து இறங்கியிருக்காரு ஜெசிரா ஏர்லைன்ஸில். இந்த 4 மாதத்திற்கு பிறகு குவைத்திற்குள் என்ட்ரி ஆனதால் ரிட்டர்ன் அவரை வந்து சென்னைக்கு அனுப்பிட்டாங்க. இதனால மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காரு. அதனால காதி விசால ஊருக்கு போனவங்க 6 மாசம் நினைச்சிட்டு ஊர்ல இருக்காதீங்க. குவைத்துடைய ரூல்ஸ் பாத்தீங்கன்னா டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கிற சட்டம் நாளைக்கு இருக்காது. புக்ரா மாஃபி இது நம்மளை விட குவைத்துகளுக்கு நல்லாவே தெரியும். அதனால எப்பவுமே அப்டேட்லேயே இருங்க. அதுபோல ஷூன் விசாவுக்கு அதாவது கம்பெனி விசா ஆர்டிகல் 18, அதுபோல ஆர்டிகல் 17, ஆர்டிகல் 22 இது போன்ற விசாவில் உள்ளவர்களுக்கு பிரச்சனை இல்லை. மாஃபி முஷ்கில இவர்கள் 6 மாதம் வரை அதாவது 180 நாட்கள் வரை லீவில் ஊரில் இருக்கலாம். அதனால இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அதுவும் எதுக்காக காதி விசாவுக்கு 4 மாதம் ஊரில் இருக்க முடியும்னு ரூல்ஸ் போட்டாங்கன்னா, நிறைய வீட்டு தொழிலாளர் என்ன செய்கிறாங்கன்னா 2 மாதம் 3 மாதம் லீவுக்கு ஊருக்கு போயிட்டு 6 மாதம் வரைக்கும் குவைத்துக்கு வராமலே இருக்காங்க. இதனால குவைத்திகள் பார்த்தீங்கன்னா வீட்டு டிரைவர்கள் சத்தாமா இல்லாமல் எல்லா வேலையும் அவங்களே செய்வதாக உள்ளது. இதையெல்லாம் சரி செய்யத்தான் காதிம் தொழிலாளர்கள் லீவில் வந்து கையை வச்சிருக்காங்க. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு